ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுக்கல. அந்த பாவம் ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுக்காம, இப்படிப்பட்ட பாவியை நீ போய் எந்திரிச்சு போ அப்படின்ட்டார். போயிட்டார். கடைசியில தான் செஞ்ச பாவத்தை ரசூலுல்லாஹ்ட்டியாவது போய் சொல்லி அழுது எப்படியாவது பாவம் பொறுக்கப்படுமான்னு தெரியறதுக்காக வேண்டிதான் வந்தார். ரசூலுல்லாஹ்வே ஓட்டி ஆட்டி விட்டாங்க, போ அப்படின்ட்டாங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இப்போ ஒருத்தர் வந்தாரா? ஆமா வந்தார். தன்னுடைய பாவத்தை சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவர் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நீங்க ஏன் மன்னிக்கல? அவர் கூப்பிட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பதறி போய் சஹாபாக்களை 4 பக்கத்துக்கு ஆள் அனுப்புறாங்க. போய் தேடி கூட்டிட்டு வாங்க. அவர் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை ஒரு விதமா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பள்ளி வாசல் எத்தனை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்ரிப் தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்துல இத ஓதுனாங்க. அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன ثم கல்லா ஸௌஃப தஅலமூன். இந்த சூரா ஓதுறாங்க. என்ன அர்த்தம்? அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். எங்க ஓடுவே, எவ்வளவு ஓடுவே, பணம் பதவி ஆசை எப்படி ஓடுவ, எது வரைக்கும் ஓடுவ? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீ கபருக்கு போற வரைக்கும் தான். அவரோட ஓட்டம் எல்லாம். கபருக்கு போயிட்டா எல்லாம் முடிச்சு. இந்த ஆயத்து ஓதுறத கேட்ட உடனே அவருக்கு அது மனசிலாயி அங்கேயே அந்த சப்தத்தை கேட்ட உடனே அங்கேயே விழுந்து மௌத்தாயிட்டார். அப்ப அல்லாஹ்வும் மன்னிச்சிட்டான், ரசூலுல்லாஹ்வும் மன்னிச்சிட்டான். இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான்னு சொன்னா நம்ம அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப நம்ம ஏதோ துக்குடா சின்ன பாவம் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதை அல்லாஹ்ட்ட சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடறாங்கன்னு சொல்லி 10 நாள் டைம் தந்திருக்கிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்ட்ட தன்னுடைய பாவங்களை சொல்லி அழுகுங்கள். அல்லாஹ் யாரையெல்லாம் மன்னித்தானோ அவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக.